சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. விஜயெல்லாம் நீங்க எதுவுமே சிக்க வைக்க முடியாது. விஜய் முதல் கட்டமா நம்ம டெப்டி சிஎம் ஆவோம் அந்த கனவுல தான் முதல் கட்ட இது நடக்கும். இந்த தேர்தலிலே வெல்ல முடியாது என்பது தாவே கருத்து. எதிர்க்கக்கூடிய இடம் எடப்பாடி பழனிசாமிக்கு வருகிற போதுதான் அப்போதுதான் விஜயை அணுக முடியும். நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றெல்லாம் பேசுறாங்களா? இது எதுவுமே ஜனவரிக்கு பின்னாடி இருக்காது. இப்ப அதை போய் தாவேகா பேசுதுன்னா அவர்களுடைய இலக்கு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக. விஜயை ஹேண்டில் பண்றதும் எடப்பாடி பழனிசாமி ஹேண்டில் பண்றதும் பாஜக நினைப்பது கூட எளிதானது அல்ல. பாஜக வேற கலட்டி விட்டாங்கன்னா எங்கேயும் நிற்க முடியும். நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் ராஜகம்பரன் சார் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக அணி ரொம்ப வலுவாக தான் இருக்குது. அதை வீழ்த்துவதற்கு என்டிஏ பலவீனமாக இருக்கிறது புரிஞ்சிக்க முடியுது. அந்த என்டிஏ பலப்படுத்துவதற்காக தான் விஜய்க்கு அழைப்பு விடுத்துட்டே இருக்காங்க. பட் அந்த அழைப்பு அவர் நிராகரிச்சுட்டே இருக்கார், திரும்ப மறுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ அப்படி இருக்கும் பொழுது பியூஷ் கோயல் அவர்கள் இந்த விஷயத்தில் என்ன குறிப்பிட்றாரு அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு பாஜகவுக்கு அவர் கொண்டு வாங்க, அலையன்ஸ் கொண்டு வாங்க, அப்படி வராட்டி விஜயோடைய அரசியலை கவனிங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அசைன்மெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ விஜயை டீல் பண்ணுற ஒரு இடத்துக்கு நகராங்க. அவர் வர மறுக்கிறார் அப்படிங்கும்போது அவரை டீல் பண்ண ஒரு இடத்துக்கு நகராங்கன்னா எப்படி டீல் பண்ண போகிறாங்க? இல்லை, பாஜக கூட்டணியை விட்டு ஒருவேளை நான் குறிப்பிடுவதை போல எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் எப்படி நாடாளுமன்ற தேர்தல்களை உடைத்து கொண்டு வெளியில் வந்தாரோ அது மாதிரி மீண்டும் அவருடைய அந்த இதை காட்டினார் என்றால், கோபத்தை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் விஜய் நெருங்கி வருவதற்கான வாய்ப்பாக மாறும். விஜய் அப்பொழுதும் நான் தனித்து போட்டியிடுவேன் என்றெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். அப்படி சொல்வது என்பது அவருக்கு அபாயகரமான அரசியலாகத்தான் முடியும். ஆனால் சினிமா நடிகராக இருக்கிறவர்கள் ஒரு 50 நாள் கால் ஷீட்லேயே 100-200 கோடி சம்பாத்தியத்தை செய்யக்கூடியவர்கள் 5 ஆண்டு காலம் காத்திருப்பதற்கான பொறுமை நிதானம் அவருக்கு இருக்குமா என்று தெரியவில்லை. எனவே தற்காத்து கொள்வதற்காக வேண்டி விஜய் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும், அரசியலிலே தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியும், எடப்பாடி பழனிசாமி தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி விஜயையும் அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எப்படி போனாலும் பாஜகவினுடைய ஆட்டம் தமிழ்நாட்டிலே படிக்காமல் இருப்பதற்கு அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களே உள்ளுக்குள் விரும்பவில்லை என்பதுதான் கலை யதார்த்தமாக இருக்கிறது. தமிழ்நாடு அவ்வளவு சீக்கிரம் பாஜகவினுடைய காவிமயமாக மாறக்கூடிய அரசியல் போக்கை ஏற்காது. இந்த மண்ணுக்கு நீண்ட காலமாக அப்படிப்பட்ட ஒரு மரபு இருக்கிறது. ஏனென்றால் பெரியார் தான் காரணம் என்று இவர்கள் வெளியில் சொல்லிக் கொண்டார். பெரியார் வருவதற்கு முன்பே வள்ளலார், வள்ளலாருக்கு முன்பே சித்தர்கள் எல்லாமே ஒரு கலக குரலோடு, பக்தி இருந்தாலும், ஆன்மீக நம்பிக்கை இருந்தாலும், கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அதற்குள்ளேயே ஒரு கலக மரபை, புரட்சி மரபை விதைத்து கொண்டே வந்திருக்கிறார்கள். அதனால் ஒரு மதமாக ஒன்று திரட்டுவது, அதன் மூலமாக ஒரு அரசியல் செய்வது என்பது பாஜகவுக்கு சாத்தியமே இல்லை. கட்சிகளை உடைத்து விளையாடுவது என்கிற வடநாட்டு பாணி அரசியலைத்தான் அவர்கள் தமிழ்நாட்டிலே தொடங்கி இருக்கிறார்கள். அதில் அதிமுக ஓரளவுக்கு சேதாரம் அடைந்திருக்கிறதே தவிர முழுமையாக சிதைக்க முடியல அதிமுக. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். 40% வரைக்கும் வாக்கு வங்கி பெற்றிருந்த அதிமுக 20% வரைக்கும் பாதியாக்கி இருக்கிறார்கள். இல்லாமல் ஆக்க முடியல. அதிமுகவை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய விருப்பம். அது நடைமுறை சாத்தியப்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக சாத்தியப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி என்டிஏவுக்கு, குறிப்பாக பாஜகவுக்கோ அல்லது இபிஎஸ் அவர்களுக்கோ விஜய் பிடி கொடுக்காம தன்னோட அரசியல் செஞ்சுட்டே இருக்கார். நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு, நான் வரமாட்டேன், என்னோட கொள்கை எதிரி பாஜகங்கிற திரும்ப நிறுவிட்டே இருக்கார். இப்போ அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி பாஜக டீல் பண்ண போகிறாங்க? ஏன்னா டீல் பண்ணுறதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறாங்க, பியூஷ் கோயல் அவர்கள் டிஸ்கஷன் பண்ணுறாங்க, அவரோட நகர்வில் கவனிங்க அப்படின்னு நம்ம அசைன்மெண்ட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அவர் எப்படி டீல் பண்ண போகிறாங்க? இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமியை கைது செய்து ஏதாவது ஒரு வழக்கில் உள்ளே போட்டாங்கன்னா பெரிய அதிர்வு உண்டாகாது. ஜெயலலிதாவுக்கே பல லட்சம் பேரை கடந்து தான் அவரை கைது செய்ய முடியும்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அவரை மிக எளிதாக கைது செய்ய முடிந்தது. அவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய குற்றப்பின்னணி என்பது ஒரு தொண்டனுக்கு ஒரு பெரிய மன எழுச்சியை தந்து போராடி உயிரை கொடுத்துலாம் நிறுத்திவிட முடியாது. அப்போ அதுபோல் ஒருவேளை விஜயை பணிய வைப்பதற்காக பாஜக அதிகபட்சமான முயற்சியை செய்வதற்கு கிளம்பினார்கள்னா அவரை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களாக இருக்கிறவன், இன்னும் அரசியல் படுத்தப்படாமல் இருக்கக்கூடியவன், ஏற்கனவே அவரை பார்க்குறக்காகவே உயிரை விடுறவன், அவன்லாம் தற்கொலை படம் மாதிரி ஆயிடுவாங்க தமிழ்நாட்டில்.
ரொம்ப மோசமான இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறது ரொம்ப நிதானமாக கவனமாக தான் பயன்படுத்துவேன். ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் மாதிரி ஆயிடுவாங்க அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வரைமுறை கடந்து அரசியலை வந்து எதிர்கொள்வாங்க. விஜயெல்லாம் நீங்கள் வந்து எதுலேயும் சிக்க வைக்க முடியாது. அதையெல்லாம் உணர்ந்து தான் தமிழ்நாடு அரசும் உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் தெரிஞ்சு தான் அந்த நெரிசல் மரணத்திற்கே கூட அவர்கள் கைது செய்யாமல் அதை தவிர்த்து கொண்டே வந்தார்கள். ஏன்னா இளம் ரத்தம் வந்து எவ்வளவு பாயும்னு சொல்ல முடியாது. தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும்பாங்களே, அதனால் இளமையினுடைய வேகம்ங்கிறது ரொம்ப சிக்கலாகுங்கிறதுக்காக தான் அவர்கள் தவிர்த்தார்கள். அப்படி ஒரு விளையாட்டை பாஜக தொடங்கினால் விஜய் அவர்களே வளர்த்து விட்ட பெருமிதம் அவர்களுக்கு வந்து சரி. ஏன்னா கடந்த காலங்களில் எப்பொழுதுமே என்னென்னா தேசிய அரசியலை பொறுத்தவரையில் திமுகவினுடைய வளர்ச்சி பிடிக்காமல் அதை உடைக்கணும் என்பதற்காக தான் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரை வந்து பின்னாளிலே இருந்து உருவாக்கினார் இந்திரா காந்தி என்று அன்றைய காலகட்டத்திலே அரசியல் விமர்சனங்கள் உண்டு. அது ஏறத்தாழ உண்மையும் கூட. அவர் தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் வந்து கருணாநிதியோடு முரண்பட்டு விட்டார், கணக்கு கெட்டார் அப்படிலாம் மேடைகளை சொல்ல போட்டாலும் உள்ளுக்குள்ளே நடந்த டீலிங்கிறது அது ஒரு தனியாக ஒரு பேக்கரி டீலிங் நடந்திருக்காங்க. அந்த டீலிங்கில் வந்து முழுக்க வந்து அன்றைய தேசிய அரசியல் தான் அதிமுகவை வந்து தன்னகப்படுத்தி கொண்டது. ஆனால் அதன் வழியாக காங்கிரஸ் பலனடைந்ததா அதிமுக பலனடைந்ததா அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது அதிமுக தான் பலனடைந்தது, தேசிய அரசியல் தோற்று போனது. அதே நிலைமை தான் பாஜக விஜயை பயன்படுத்த வேண்டும் என்று எவ்வளவுதான் வந்து பிரயத்தனம் செய்தாலும் முயற்சி செய்தாலும் விஜய் ஒரு கட்டத்துக்கு மேலே நலிவு விடுவார். விஜயை ஹேண்டில் பண்ணுறதும் எடப்பாடி பழனிசாமி ஹேண்டில் பண்ணுறதும் பாஜக நினைப்பது போல எளிதானது அல்ல. தமிழ்நாட்டினுடைய சூழல் என்பது மாறுபட்டது, வேறுபட்டது. வட இந்தியாவில் நிகழ்த்தியதெல்லாம் தமிழ்நாட்டில் நிகழ்த்த முடியாது என்று நான் நம்புகிறேன். ஆனால் சார் வந்து இப்போ பிரிஞ்சு இருக்கிறது. இப்போ என்டிஏல பாஜகவும் சரி அதிமுகவும் சரி திமுக எதிர்ப்பு அரசியல் தான் செய்கிறாங்க. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் விஜயும் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறது அப்படிங்கிறது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு தான் வழி. திமுக வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு விட்டது. 2வது இடத்துக்கு தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த 2வது இடத்துல வந்து வலிமை மிக்க சக்தியாக யார் மாற போகிறாங்க? இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் தமிழர் கட்சியை நடத்த முடியாது என்கிற நிலைமை வந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ தமிழறி மணியை கொண்டு இதில் கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸில் கொண்டு நான் சேர்க்குறேன், வாசன்ட்டை கொண்டு சேர்க்குறேங்கிற மாதிரி நிலைமை கூட நாளைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மாதிரி கட்சிக்கு வந்தால் கூட அவர்கள் என்ன செய்வாங்கன்னா கட்சியை வந்து கலைக்க மாட்டாங்க, அந்த கட்சியை அப்படியே கூட்டணிக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. இப்போதைக்கு என்னென்னலாம் பேசுகிறாங்களா, நான் தனிச்சு தான் போட்டி, நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்னெல்லாம் பேசுகிறாங்களா, இது எதுவுமே ஜனவரிக்கு பின்னாடி இருக்காது. ஜனவரிக்கு பின்னாடி 4 அணி நீடிக்காது. அதை எத்தனை நிச்சயமாக நீடிக்காது. அது 3 அணியாகவோ 2 அணியாகவோ மாறக்கூடும். 3 அணி 2 அணினா எது எப்படி போகும் அப்படிங்கிறது இங்கே. ஆமாம், அதிமுக தலைமையிலே ஒரு அணியை வந்து உருவாக்குவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும். அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோ தாவேகாவோ கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு, அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது. இப்போ காட்டக்கூடிய பிடிவாதங்கள், இப்போ காட்டக்கூடிய வீம்பு, நான் இப்படித்தான் சொல்லக்கூடியது எல்லாமே ஜனவரிக்கு பின்னாடி நீடிக்காது என்பது என்னுடைய கருத்து. அதனால் நிச்சயமாக அவர்கள் இருமுனை போட்டிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் எம்எல்ஏக்களாவது பெற முடியும். திமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. திமுகவை எதிர்ப்பதற்கான வலுவான கட்டமைப்பு யாரிடமே இல்லை. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருமுனை போட்டியாக மாறுச்சுன்னா அப்போ திமுக வெற்றி எப்படி ஈஸியாக இருக்கும்? டஃப் ஆகிடும் இல்லை? இருக்கும், கடுமையான நெருக்கடி இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து திமுக வந்து வெல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு. இப்போ சமீபத்தில் நடந்த எஸ்ஏஆரில் கூட அவர்கள் மட்டும்தான் வாக்காளர்கள் பட்டியலை வந்து சரிபார்ப்பதிலெல்லாம் ரொம்ப தீவிரமான களப்பணி செய்திருக்கிறார்கள். மற்றவர்களிடத்தில் பல சிக்கல்கள் இருக்கிறது. கட்டமைப்பு சார்ந்த சிக்கல்கள்லாம் தாவேகாவுக்கு இருக்கிறது. கட்டமைப்பே இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் வந்து பெரிய கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி தான். 16 வருஷமாகவே கட்டமைப்பு கிடையாது. இவருக்கு 2 வருஷமாக கட்டமைப்பு கிடையாது. கட்டமைப்பு பூரா இவங்க ஆன்லைனில் வந்து சோசியல் மீடியாவில் பேசுகிறது, ஃபேஸ்புக்கில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறது, ரீல்ஸ் போடுறதெல்லாம் கட்டமைப்பில் சேர்க்குறாங்க. கட்டமைப்புங்கிறது அது கிடையாது. அது தெருவாக போகணும். பல படிப்பகங்கள் மன்றங்கள்லாம் திமுக காரன் உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் இருந்து. கிளை செயலாளருக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை கூட வந்து இவங்க தாவேகாலாம் பெறுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். அதனால் சிதறடிக்கப்பட்ட வெற்றியாக தான் அவங்க இருக்குமே தவிர ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட வெற்றியை மாற்றுவதற்கு சாத்தியங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அப்பொழுதும் திமுக தான் வெல்லும். திமுகவிற்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு எதிர்க்கட்சி அரசியல் இருக்குல்ல, அதை நோக்கி நகர்வதற்கு நான் சொல்கிற வியூகங்கள் பயன்படலாம். ரைட், ஓகே சார். இப்போ நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இப்போ நீங்கள் இதெல்லாம் ஜனவரிக்கு அப்புறம் இந்த காட்சிகள் மாறும் நீங்கள் குறிப்பிடுறீங்க. அப்படி மாறும் பொழுது அங்கே என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சிஎம் கேண்டிடேட் தான், விஜயும் சிஎம் கேண்டிடேட் தான். அப்படி இருக்கும்போது அதை அங்கே எப்படி டீல் இல்லை, அதைத்தான் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டத்திற்குள்ளே அவங்க போவாங்க. ஏற்கனவே அந்த பேச்சுவார்த்தை நடந்தது ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதை மறுபடியும் தொடங்குவாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ஆட்டத்தை மறுபடியும் அதை ஆரம்பிப்பாங்க. துணை முதலமைச்சருங்கிறது மூலமாக அவருடைய அரசியல் அங்கீகாரத்தை உறுதி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ இப்போதைக்கு அவங்களுக்கு உதயநிதி தானே டார்கெட்டு. அவர் இப்போ துணை முதலமைச்சராக தானே இருக்கார், டெப்டி சிஎம் தானே, நம்மளாலும் டெப்டி சிஎம் ஆக முடியும் அப்படிங்கிற அந்த கனவுல தான் முதல்கட்ட இது நடப்பாங்க. இந்த தேர்தலிலே வெல்ல முடியாது என்பது தாவேகாவுக்கு தெரியும். 26 வந்து ஆட்சி அமைக்க மாட்டோம் என்பது தாவேகாவுக்கு. அவங்களுடைய இலக்கு வந்து 31 தான்.
அதனால் 31க்கான பயிற்சி களமாகத்தான் இந்த தேர்தலை அவங்க அட்டன் பண்ணுறாங்களே தவிர உடனடி வெற்றி சாத்தியமில்லை என்பது தாவேகாக்காரர்களுக்கு 100% தெரியும். முதல்வர் அப்படின்னு ஒரு இமேஜ் ஏற்படுத்தியிருந்த விஜய் அவர்கள் திடீர்னு ஒரு துணை முதல்வர் அப்படின்ற இடத்துக்கு வரும்பொழுது அதை தாவேகா ரசிகர்கள் அதை ஏற்றுப்பாங்களா, தொண்டர்கள் இல்லை, ரசிகர்கள்? தாவேகாவில் இருக்கிறவர்கள் வந்து விஜய் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்வாங்க. விஜய் வந்து முதல் கட்டமாக நம்ம டெப்டி சிஎம் ஆவோம், அப்புறம் நம்ம எதிரியை வீழ்த்துறதுக்கு அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னால் அவங்க ஏற்றுக்கிறோம். அவங்களுக்கு வந்து பகுத்தறிவாக வந்து அரசியலை வந்து அனலைஸ் பண்ணக்கூடியவர்களாக இல்லை. அது வந்து ஒரு கண்மூடித்தனம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, பக்தி மார்க்கத்தில் வந்து நெருப்பில் இறங்கி நடக்கணும்னா நடக்கிறானா இல்லையா, பட்டினி கிடக்கணும் விரதம்னா இருக்கிறானா இல்லையா, எதுக்கு நான் நெருப்பில் இறங்கி நடக்கணும் அப்படின்னு பக்தர்கள் கேட்பது கிடையாது. அது மாதிரி ஒரு வெறிபிடித்த ரசிகர் கூட்டத்தை தான் அவர் வளர்த்தெடுத்திருக்கிறார். அதனால் அவங்க வந்து எதிர்கேள்விலாம் கேட்டு இப்போ பாஜகவோட கூட்டணி போனால் கூட ஏன்லாம் கேட்க மாட்டாங்க, ஏற்ற வரைக்கும் ஏன் கொள்கை எதிரின்னு சொன்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு கண்மூடித்தனமான கூட்டத்தை தான் அவர் வளர்த்திருக்கிறார். அதனால் இந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து நம்ம திமுக வீழ்த்தணும். அதாவது அவர்களுக்கு வந்து தாவேகாக்காரர்களுக்கு ஒன்று தெளிவாக தெரியும், ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் திமுகவை வீழ்த்த முடியாது. அவர்கள் எதிர்பார்ப்பது உதயநிதி காலத்து திமுகவை வீழ்த்துவதற்கு தான் அவங்க வேலை திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. அதனால் அவர்களுடைய வேலை திட்டம் என்பது உடனடி சாத்தியப்படாது என்பது அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அவருடைய இலக்கு என்னன்னா, அவங்க அடிக்கடி திரும்ப பேசுவாங்க வந்து வாரிசு அரசியல் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்கல்ல, அது இப்போ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது மூலமாக ஏதாவது ஒரு தவறு நடந்து வந்து வாரிசு அரசியலின் மூலமாக ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது பேசினா பரவாயில்ல. அப்படி ஒரு களமே வாரிசு அரசியலுக்கு எதிரான மனநிலை என்பதே மக்கள்கிட்ட மறந்து போய்விட்டது. அது ஏறத்தாழ வந்து மதிமுக தொடங்கின காலத்தில் வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட அரசியலாக இருந்து அந்த கட்சியிலேயே வாரிசு வந்து தலைவராக வரக்கூடிய சூழல் வந்து விட்டது. அதனால் வாரிசு அரசியல் குறித்து இன்றைக்கு வந்து எந்த டிஸ்கஷனுமே இல்லை. யாருமே அதை வந்து ஒரு விவாதமாக ஏற்றுக்கொள்வதே இல்லை. இப்போ அதை போய் தாவேகா பேசுதுன்னா அவர்களுடைய இலக்கு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக அல்ல, உதயநிதி காலத்து திமுகவை கைப்பற்ற வேண்டும், அந்த காலகட்டத்திலே நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்கான இலக்கு தான் அவர்களுடைய பயணம் நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே, இதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, அங்கே பாஜக இருக்குது. பாஜக இருக்கும்போது அந்த அணி கூடயே போயிட்டு கொள்கை எதிரி இருக்கக்கூடிய ஒரு அணி கூடயே போயிட்டு பயணித்து எலெக்ஷன் சந்திக்க முடியும். அது எப்படி இல்லை, பாஜகவை கலட்டி விட்டால் தான் தாவேகா அதிமுகவுக்கான சாத்தியக்கூறுகளே ஏற்படும். பாஜகவை வைத்துக்கொண்டு அதிமுக பயணிக்க முடியாது. 60 சீட்டு கேட்குறான், அது ஒப்புக்கொண்டால் ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வந்துடுவான், அது ஒப்புக்கொண்டால் டிடிவி உள்ளே வந்துடுவார், அது ஒப்புக்கொண்டால் சசிகலா கூட தன்னுடைய ஆதரவாளர்கள் சில பேர் எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பாஜக சொல்லக்கூடிய விஷயத்தை எதிர்க்கக்கூடிய இடம் எடப்பாடி பழனிசாமிக்கு வருகிற போது தான் அப்போது தான் விஜயை அணுக முடியும். ஏன்னா விஜயோட அது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, மறுபடியும் பாஜக கூட்டணிக்குள்ள போன உடனே விஜய் அதிமுக பேச்சுவார்த்தை நின்று போனது வழியில். அது மறுபடியும் தொடரணும்னா பியூஷ் கோயல் வந்து 60 சீட்டு கேட்கறதா நான் தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஜனவரிக்கு பிறகு சில காட்சிகள் மாறும். அப்படின்னா இந்த முனை போட்டிங்கிறது இருமுனை போட்டியாவோ, இப்போ 4 முனைங்கிறது இருமுனையோ 3 முனையோ மாறும்னு சொல்லும் பொழுது அப்போ எல்லாரும் ஓகே அப்படின்னும் போது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக வெளியே இருந்தால் அது 3 முனை போட்டியில் வரும். பாஜக 3 முனை போட்டி மட்டும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி மாதிரி கட்சி வந்து தனிச்சு போட்டியிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது 4 முனை போட்டி தான் அப்பையும். ஆனால் வலிமையான இருமுனை போட்டி என்பது திமுக அதிமுக அணிகளுக்கு இடையே மட்டும்தான் நிகழும். அது மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல் சாத்தியம். அதைத்தான் நான் இருமுனை போட்டின்னு சொன்னேன். தவிர பாஜக வந்து வேற கலட்டி விட்டாங்கன்னா இங்கே போய் நிற்க முடியும். பாஜக வந்து ஒருவேளை நாம் தமிழர் கட்சியோட சேர்ந்தா ஒரு 3வது அணியை உருவாக்கலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து கொஞ்சம் கூட வந்து தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான என்ன முளம் என்னன்ற மாதிரி வெக்கமானத்தை விட்டுட்டு ஆர்எஸ்எஸ் கூட்டம் வரைக்கும் போயிட்டாங்க. நீங்கள் பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து நான் திராவிட கோட்டையை இடிப்பேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. உனக்கு ஒரு மேடை தான் கொடுத்துருக்காங்க. உனக்கு முதலமைச்சர் வாய்ப்பு கொடுக்கல, உனக்கு மத்திய மந்திரி கொடுக்கல, ராஜ்யசபா கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. நீ மைக்கை பார்த்தா தலை விரிச்சு ஆடுவ, பைத்தியம் மாதிரி நீ கத்துவன்னு அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான். ஆர்எஸ்எஸ்காரன் கூட்டு போன கூட்டத்திலேயே பிராமணனுக்கு எதிராக கடப்பார தர்ப்ப புல்லு தானே அவன்கிட்ட இருக்கும். தர்ப்ப புல்லை வச்சு எப்படி திராவிட கோட்டையை இடிப்ப? இப்போ தான் ஒருத்தன் வந்து அறிவாலயத்தில் செங்கலை உருவேன்னா சொல்லி முடிச்ச உடனே அவனை உருவிட்டாங்க கட்சியை விட்டு, அண்ணாமலையை. அதனால் இந்த அயோக்கியத்தனம் இருக்கு இல்லையா, சீமான் வந்து இப்பொழுது வெட்ட வெளிச்சமாயிட்டார். இனிமேல் சீமான் வந்து நான் வந்து தமிழ் தேசியத்தை தான் கட்டமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, பிராமணர்களை வந்து அந்த பிராமண மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டேன்னா அவன் தமிழை நீச பாஷைன்னு சொல்கிறான். அவங்கிட்ட போய் தமிழ் தேசியத்தை நான் வளர்ப்பேன் எப்படி நீ சொல்லுவேன்? அங்கே தமிழ் தேசியமே நீ பேசலை. நீ என்னன்னா என்ன தலைப்பில் வேணாலும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசுவாங்களா, அது மாதிரி தான் சீமான் இருக்கார். அதனால் சீமானை பொறுத்தவரையில் மிக எளிதாக காலி செய்யக்கூடிய ஒரு ஆளாக தான் அவர் எதிர்காலத்தில் இருப்பார். இப்பயே கட்சியில் கேள்வி கேட்குறவன் யாருமே கிடையாது. அதனால் தமிழ்நாட்டு அரசியலிலே இருமுனை போட்டி என்பது வலிமையானதாகவும், பாஜக வந்து இன்னொரு கூட்டணி அந்த அன்புமணி மாதிரி யாரையாவது வச்சுக்கிட்டு ஒரு சில எம்எல்ஏக்களை கைப்பற்ற முடியுமா என்று சாதி ரீதியாக சில அணிகளை உருவாக்கி கொண்டு இருப்பாங்க. அதனால் எனக்கு தெரிந்து 3 அணிகளுக்கான சாத்தியம் இருக்கிறது. 2 அணிகள் வலிமையான போட்டிக்கு வாய்ப்பாக அமையும். தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.